கண்ணியமாகவும் கட்டாயமாகவும் ஓட்டளிக்க வலியுறுத்தி மாணவ மாணவிகள் தெருமுனை நாடகம் நடத்தி விழிப்புணர்வு பேரணி சென்றனர். தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி லோக்சபா தேர்தல் நடக்கிறது. 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தியும் மற்றும் கண்ணியமாக ஓட்டளிக்க கோரியும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தேர்தல் கமிஷன் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற தெருமுனை விழிப்புணர்வு நாடகம் திங்களன்று நடத்தப்பட்டது. சென்னையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நம்ம நாட்டுல ஓட்டு போடாம நிறைய பேர் அவாய்ட் பண்றாங்க. அந்த அவாய்ட் பண்றதுனால அது கள்ள ஓட்டா போய் விழுது. நம்ம தலைவர்களை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். பொருளுக்காக நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்க கூடாது. நம்ம நாடு உணர்ச்சியில தான் நம்ம நாட்டு மக்கள் நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும்ன்ற விழிப்புணர்வுக்காக தான் நாங்க இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். இந்நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி கமிஷனர் விக்ரம் கபூர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். இதையடுத்து பூந்தமல்லி நெடுஞ்சாலை வழியாக மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி சென்றனர்.